அதுக்கப்புறம் என்ன பண்ணா ஏடிஎம்னு வச்சான். எங்கடா வச்சான்னா பேங்க் எங்க இருக்கோ அது வாசல்லே வச்சான். கொஞ்ச நாள் பார்த்தான், இது என்னன்னா அது எல்லாம் நாங்கள் வந்து வண்டி கிண்டி ஓடுறாங்க, கூட்டமாகுது, கொஞ்சம் தள்ளி வைடா அப்படின்னு தனித்தனியாக வச்சான். டாஸ்மார்க்குள்ள மிஷின், மிஷின் நாளைக்கு அது அப்படி வீதிக்கு வந்துடும். குடிக்கிறவன் கடையை தேடி போகிறான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். குடியே உன்னை தேடி வந்தால் என்ன நடக்கும்? இது மிகப்பெரிய கேவலமான திட்டம் தான் இது. நான் தள்ளாட்டி விழுந்து ஒரு நாளைக்கு அரசு விழுந்துடும். இது வந்து அரசு வந்து கட்டுப்படுத்தணும் இல்லை, இந்த திட்டத்தை நிறுத்தணும். வருமானத்தை பெருக்குவதற்கு வேற ஏதாவது ஒரு வழியை தேடி போகணும். அப்படி வருமானத்தை ஈட்டி தான் வந்து நாங்கள் அரசு நடத்த வேண்டுங்கிற அவசியமே இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு செந்தில் பாலாஜி. இந்த அரசு சாராய பணத்தில் இந்த அரசு இயங்கவில்லை என்று அந்த அமைச்சராக இருந்தாலும் சரி, நம்முடைய முதல்வராக இருந்தாலும் சரி, ஒரு 2 மாதம் இந்த கடையை நிறுத்துங்க. 12 மணி நேரம் வேலைக்கான மசோதாவை வந்து முதல்வர் அவர்கள் திரும்ப பெற்றதுக்கு அப்புறம் சொன்னார், திமுகவோட தொழிற்சங்கமே எதிர்த்ததை வந்து நான் பாராட்டுறேன், இந்த மாதிரி தான் ஒரு ஜனநாயக அமைப்பில் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னாரு. அதற்கு ஒரு படி மேலே போய் கி வீரமணி அவர்கள் இப்படி திரும்ப பெற்றதுக்காக பாராட்டு விழாவே முதல்வருக்கு நடத்தணும் அப்படின்னு இருக்காரு. இந்த சாதி ஒழிப்பு அது இதுன்னு அந்த வேங்க வேலை மனம் கலந்ததுக்கு இந்த ஆள் ஒன்றுமே மூச்சு கட்டாமல் இருக்கிறான். இந்த நிகழ்ச்சியில் வரும் உரையாடல்கள் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல. அதையும் மீறி உங்கள் மனது புண்பட்டிருந்தால் ஐ எம் ஃபண்டமெண்டலி பேசிக்லி சாரி. இன்றைய சிறப்பு விருந்தினர் புரட்சி தமிழகம் கட்சியினுடைய தலைவர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். வணக்கம் சார். மதுபானங்கள் வழங்கும் தானியங்கி இயந்திரம் நீங்க காணொலியில பார்த்திருப்பீங்க, அது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. இப்போ தொடர்பாக அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது வந்து எல்லா இடங்கள்லாம் வந்து நாங்கள் பொது இடங்கள்லாம் வைக்கிறதா எதிர்கட்சிகள் வதந்தி பரப்புனாங்க. அப்படிலாம் கிடையாது, டாஸ்மாக் கடைகளுக்குள்ளே தான் நாங்கள் அதை வைக்க போகிறோம். எந்த பயனும் இல்லை. இவ்வளோ கேவலமாக நடந்துப்பேன்னு நான் நினைக்கல. உன் மேலே ரொம்ப மரியாதை வச்சுருந்தேயா. 21 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க அதுலேருந்து ஆக்சஸ் பண்ணி மதுவெல்லாம் வந்து எடுத்துக்க முடியாது. இப்போ 96 கடைகளை மூடி இருக்கிறோம், இன்னும் 500 கடைகளை மூட போகிறோம். செக்கில் ஆட்டின சுத்தமான உருட்டு. நீங்க சும்மா செஞ்சுட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்து தான் போயிடுவோம். நீங்கள் அந்த ஒரு இயந்திரத்தை மட்டும் வச்சு அதை பற்றி தவறாக தெரிஞ்சுக்கிட்டு தவறாக ஏன் பரப்புறீங்க அப்படின்னு கேட்குறாரு. இந்த 21 வயதுக்கு கீழ் உள்ளவர்கள் வந்து அந்த மிஷினை இன்சர்ட் பண்ணால் மிஷின் தானாகவே வந்து ரிஜெக்ட் பண்ணுமா? இல்லை, அப்படிதான் அவர் சொல்கிறாரு. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம். 21 வயசுக்கு கீழே இருக்கவங்களால அதுலேருந்து எடுத்துக்க முடியாது அப்படிங்கிறது எப்படி? இல்லை, அந்த தானியங்கி அந்த இயந்திரத்தை நம்ம பார்த்தா தான் தெரியும் அதில் என்னென்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அப்போ எல்லாம் வாங்க போவோம். எங்கே வச்சிருக்காங்க தெரியல சார். எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு ஐ இந்த இது கோயம்பேடு வணிக வளாகத்தில் இருக்குதான், வாங்கிடுவோம். அது போய் பார்த்தா தான் சார் தெரியும். ஆனால் அவர் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறாருல, ஒரு அமைச்சர் வந்து சொல்கிறாரு அப்படிங்கும் பொழுது அவர் செந்தில் பாலாஜி வார்த்தையெல்லாம் ஒரு வார்த்தையாங்க. நான் கத்துறேன், என்னை கண்டுக்கிறது இல்லையா, அவாய்ட் பண்றாங்களா? இப்போ வந்து இந்த ஒரு ஜீவோ ஒன்று போட்டாங்கல்ல, ஒரு ஆர்டர் ஒன்று போட்டாங்கல்ல, திருமண மண்டபங்கள், அதாவது டொமஸ்டிக் ஃபங்க்ஷன்ஸ். இந்த தீர்மானம் வந்த உடனே ஒரு மிகப்பெரிய சலசலப்பை உண்டு பண்ணிச்சு. ஏற்கனவே உலகம் பூரா சிரிச்சுக்கிட்டு இருக்கு, இதில் வேற இப்படி ஒரு தேவையா என்னமோ இவங்களுக்கு வலிஞ்சு விழுகிற மாதிரி. ஏன்னா இப்போ ஏற்கனவே நிறைய பேர் பிடிச்சிட்டு பிரச்சனை பண்ணி கிடக்கிறான். ஒரு திருமணத்துலனா ஒரு 2 பேர் சண்டை போடுறது நடக்கிறது இயல்பாக நடக்குது. அங்கேயே ஒரு பக்கம் கயிறு கட்டி இந்த பக்கம் சரக்கு இந்த பக்கம் அப்படின்னா அது வேறு மாதிரிலாம் இருக்கும். செந்தில் பாலாஜி பச்சையாக போய் கொடுனார், அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லையா அதில் அப்படின்னு சொன்னார்ல. என்ன இடிச்சவா நினைச்சிட்டியா இல்ல பைத்தியக்காரன் நினைச்சிட்டியா இல்லன்னா குடிய வச்சு மொத்தமா நான் போலாம் நினைச்சியா? இந்த பாரு, உன்னை நான் விட மாட்டேன். படுக்க வச்சு உன் மூஞ்சில ஈயம் பூசாம விட மாட்டேன். படுக்க வைங்க. உங்களுக்கு திருடருக்குள்ள எது தெரியுமா சண்டை வரும்? அந்த பங்கு பிரிக்கிறான் பார்த்தீங்களா, அதுலதான் சண்டை வரும். இவன் கொஞ்சம் அமுக்குவான், அவன் கொஞ்சம் அமுக்குவான். தபார் போச்சு, நான் எப்பவுமே கரெக்டா இருப்பேன். ஃப்ரெண்டு விஷயத்துல கணக்கு பார்க்க மாட்டேன், கணக்கு விஷயத்துல ஃப்ரெண்டே பார்க்க மாட்டேன். அந்த பிரச்சனைலாம் வராமல் இருக்கிறதுக்கு செந்தில் பாலாஜியான போன்ற யோகியர்களை போட்டால் கரெக்டாக கணக்கு கொடுத்துருவாங்க. மூஞ்சில திருட்டுக்களை தாண்டவ மாடுதுடா. அது அவங்க குடும்ப கிடையாது, அதை மாத்த முடியாது. இவனை நம்பி எப்படா வேலை கொடுக்கறது? அதுக்கப்புறம் நம்ம ஏடிஎம்னு வச்சான். எங்கடா வச்சான்னா பேங்க் எங்க இருக்கோ அது வாசல்லே வச்சான். கொஞ்ச நாள் பார்த்தான், இது என்னன்னா அது எல்லாம் நாங்கள் வந்து வண்டி கிண்டி ஓடுறாங்க, கூட்டமாகுது, கொஞ்சம் தள்ளி வைடா அப்படின்னு தனித்தனியாக வச்சான். டாஸ்மார்க்கு
டாஸ்மார்க்குள்ள மிஷின் இன்னைக்கு இது மிஷின், நாளைக்கு அது அப்படி வீதிக்கு வந்து வீதிக்கு வந்துடும். பாத்தாடி பார்வதி என் பிள்ளையோட அறிவை. இந்த உலகத்துல மக்க மனுஷ தோண்ட காலத்துல இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லியிருக்காங்களா? இல்ல யாருக்காவது தோணி இருக்குமா? உடனே இன்னைக்கு ஒரு சிலர்லாம் சொல்றாங்க அது வந்து நம்ம வீதிக்கு வந்த பிறகு போராடலாம். ஏவா நீ எதை இவங்க வீதிக்கு வந்த பிறகு எடுத்தாந்து வச்சுட்டு நம்ம போராடுறத வீதிக்கு தான் வரும். அதுதானே வளர்ச்சி, அப்படித்தானே வந்தாகணும். அதானே உலக வழக்கம். அதை விட்டு 50 பேர் சேர்ந்த ஆட்டோல வந்து என் கட்சிக்காரன் ஸ்பாட்ல வச்சு துவச்சிருக்கீங்க நீங்க. சார் பொதுவாகவே இன்னைக்கு நம்ம ஊர்லலாம் ஒரு திருமணம், சாவு, இது ரெண்டுன்னா பெரும்பான்மையாளருக்கு குடிச்சே ஆகணுன்ற கண்டிஷனுக்கு வந்துட்டான். எங்கள் கல்யாணத்தில் வந்து நாங்கள் ஐதீகம்படி நான்வெஜ் சேர்க்கக்கூடாதுன்னா இவர் 2 சிக்கன் பக்கோடா வாங்கி போய் அங்கே உட்காந்துருக்கிறான் மண்டபத்து சைடில். அந்த நிலைக்கு நம்ம வந்துட்டோம். கல்யாண மண்டபம் நடக்கட்டும், கல்யாண மண்டபத்தாண்ட ஏடிஎம் வண்டி மாதிரி சரக்கு வண்டி நிறுத்துறோம், ஏன் வாங்காமல் இருக்கிறீங்க பார்ப்போம் அப்படின்ற கண்டிஷனும் வந்துடும். எங்க அப்புறம் நீங்க ஊருக்கு போறீங்க, ஊர்ல போய் என்னத்த பண்ண போறீங்க? வேற எங்கயாச்சும் போய் இறங்கு போ. குடிக்கிறவன் கடையை தேடி போகிறான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். குடியே உன்னை தேடி வந்தால் என்ன நடக்கும்? இது மிகப்பெரிய கேவலமான திட்டம் தான் இது. இதான்டா திமுக, இதான் திமுக மறந்துடாத. நான் நினைக்கிறேன் ஒரு அரசாங்கம் உங்களுக்கு புதுசாக கண்டுபிடிக்கிறதுக்கு வேற இன்வென்ஷன் பண்ணுறதுக்கு வேற துறையே இல்லையா? 24 மணி நேரமும் இந்த அரசாங்கத்துக்கான வேலை குடிக்கிறவனை எப்படி அதிகப்படுத்துவது அப்படிங்கிறதுல இருந்தால் இந்த அரசு எப்படி ஒரு சரியான அரசா இருக்கும்? இவன் மூத்திரத்தை குடி, அப்ப கூட உனக்கு புத்தி வராது. நான் தள்ளாட்டி விழுந்து ஒரு நாளைக்கு அரசு விழுந்துடும். இது வந்து அரசு வந்து கட்டுப்படுத்தணும்ல, இந்த திட்டத்தை நிறுத்தணும். இல்லங்கிறேன் நீ எதுக்கு அதெல்லாம் கனவுல எதுக்கு பதிலளிக்க சொல்லணுங்கிறேன். வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. வருமானத்தை பெருக்குவதற்கு வேற ஏதாவது ஒரு வழியை தேடி போகணும். அப்படி வருமானத்தை ஈட்டி தான் வந்து நாங்க அரசு நடத்த வேண்டுங்கிற அவசியமே இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு செந்தில் பாலாஜி. யார் நீயா? அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? எனக்கு நல்லா வரும் வேண்டாம். இந்த கொரோனா காலத்தில் நிறுத்தணும்ல ஒயின் ஷாப்பை. இந்த அரசு சாராய பணத்தில் இந்த அரசு இயங்கவில்லை என்று அந்த அமைச்சராக இருந்தாலும் சரி, நம்முடைய முதல்வராக இருந்தாலும் சரி, ஒரு 2 மாசம் இந்த கடையை நிறுத்துங்க. உள்ளத்தில் நல்ல உள்ளம் என்பது வல்லவன் வகுத்ததடா. 12 மணி நேர வேலைக்கான மசோதாவை வந்து முதல்வர் அவர்கள் திரும்ப பெற்றதுக்கு அப்புறம் சொன்னாரு, திமுகவோட தொழிற்சங்கமே எதிர்த்ததை வந்து நான் பாராட்டுறேன், இந்த மாதிரி தான் ஒரு ஜனநாயக அமைப்புல இப்படிதான் இருக்கணும் அப்படின்னாரு. இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. உன்னை கேப் மாதிரி இடுப்பா வெட்டி போடுறேன். அப்பட வெட்டின பெரிய பாவம் இல்ல, உன்னை வெட்டின பெரிய புண்ணியம். அதற்கு ஒரு படி மேல போய் கி வீரமணி அவர்கள் இப்படி திரும்ப பெற்றதுக்காக பாராட்டு விழாவே முதல்வருக்கு நடத்தணும் அப்படின்னு இருக்காரு. ஆமா, இதுக்கு சிரிக்கிறதா அழுகுறதா? செத்து போன உன் புள்ளடா. இந்த சாதி ஒழிப்பு அது இதுன்னு அந்த வேங்க வேல மனம் கலந்ததுக்கு இந்த ஆள் ஒண்ணுமே மூச்சு காட்டாம இருக்கிறான். இவருதான் மானஸ்தன். வணக்கம். மானஸ்தனா? மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. பேர் வைக்கும் போது குப்புறப்படுத்திருந்தாரு, வச்சதுக்கு அப்புறம் தான் மூஞ்சி பார்த்திருக்காங்க. அதை பத்தி ஏதாவது சொன்னாரா? சரி, இப்போ கோமாவிலேருந்து வெளியே வந்திருக்கிற வீரமணி பாராட்டு விழா வைக்கிறோன்றாரு. இதற்கு முன்னாடி இங்கே திராவிட மாடல்னு சொல்ற திராவிட மாடல் நாறிக்கொண்டு இருக்கிறது, இந்த நாத்தத்துக்கு எதனா ஒரு பதில் சொன்னாரா? என்னடா ஓல பாபா ஏண்டா டேய், என்ன பார்த்தா உங்களுக்கு எப்பரா தெரியுது? கிறுக்கி மாதிரி தெரியுதா? வரேன் கூட என்கிட்டே வந்து பாபா பாபா ஓபா பாபா ஈபா பாபாங்கற. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியே படக்கல மண்டையில மட்டும் அடிச்சிடாத, கொலகேஸ்ல உள்ள போயிருவேன்.